சொல்லுங்க ஹரி. நான் கேள்வி எதுவும் இல்லைண்ணா, உங்ககிட்ட பேசணும் தானே ஆசைப்பட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நன்றி நன்றி. எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். குருவே சரணம். ஒரே நிமிஷம், ஒரே கேள்வி எனக்கு. ஒரே கேள்வி அட முடிச்சுக்கிறேன்டா, இங்கதான் இருக்கா, ஒரே ஒரு நிமிஷம். அவ்வளவுதானே பிரதர், உங்களுக்கு வேற எதாவது டவுட் இல்லல்ல? அவ்வளவுதானா, வேற எதுவும் இல்ல. டேக் கேர். சொல்லுப்பா வேல்முருகா. நன்றிண்ணா. ஆனா எனக்கு பெரிய ஒரே கேள்வினா, நீங்க சொல்றீங்க சும்மா எனக்கு ஞானம் அதெல்லாம் தேவையில்லை. ஆனா பக்கத்துல ஒரு கஷ்டப்படும் போது, பக்கத்து நாட்டுல பலாயிரக்கணக்கான மக்கள் கண்ணு மாடி செத்துட்டு இருக்கும்போது எப்படி நான் பாத்துட்டு போறீங்க? எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, எப்படி அசால்ட்டா நான் போக சொல்றீங்க? மான் புலியால வேட்டையாடப்படும் போது அந்த மான் செய்த பாவம் என்ன, அந்த மானோட கர்ம வினை என்ன, பக்கத்துல ஒருத்தங்க நோயாளப்பட்டு, இதெல்லாம் எப்படி நான் நம்புற மாதிரி இருக்கு? நம்ம ஏதாவது பண்ணணும்னு துடிக்குது இல்லை, நம்ம மனசு ஏதாவது போய் பண்ணணும் அப்படின்னு நீங்க அசால்ட்டா சும்மா விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றீங்க. இது எந்த இடத்துல நியாயம்? டேய், நீ என்னை திட்டுறியா கேள்வி கேட்கிறியாடா? நீ திட்டுற மாதிரியே இருக்குடா. நான் ரெண்டு நான் நிறைய படிச்சுட்டு நான் வந்திருக்கேன். பவர் ஆஃப் நவ் பை எக்கட்டாலேஷி பகவத்தையா, அப்புறம் வேதந்திரி மகரிஷி அவரோட இது, அப்புறம் இந்த மாதிரி ஆட்டோபயோகிராஃபி யோகி நிறைய படிச்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லைனா எப்படி பார்த்து சும்மா இருக்கு போடலன்றப்ப. ஆமாண்ணா. ஏண்டா பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பார்த்து வெறும் காலி டப்பா காலி பாக்கெட் வச்சிருக்கிறேன் உட்காந்துருக்கீங்க, என்ன கிடைக்கும் உனக்கு? முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு பதில் சொல்றேன், நோட் பண்ணிக்க. கேள்விக்கு உண்டான பதில் இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆனா பக்கத்து நாட்டுல குண்டு போட்டு இருக்கும்போது நீங்க பார்த்து வீட்டுல உட்காந்து அழுதா சரியா போயின்னு சொல்றீங்களா? அதான் உங்களோட பதிலா? இப்ப நீ என்ன கேள்வி கேட்கற? நீயே கேளு, ஒரு தெளிவான கேள்வியா கேளு. இப்ப நீ கேக்குறது என்ன? முதல்ல ஜீவகாருண்யம் அவசியமானு தான் கேட்டா, அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். ரெண்டாவது கேள்வி என்ன? கேள்வி அது இல்ல. நான் கேட்ட கேள்வி அது இல்ல. பக்கத்து நாட்டுல மக்கள் லட்சக்கணக்கா குத்த செத்துட்டு இருக்காங்க. இஸ்ரேலையும் சரி, இந்தியாலையும் சரி, ஸ்ரீலங்காலையும் சரி. நீங்க பாத்துட்டு யோகம் பண்ணு, தியானம் பண்ணுனா அது நமக்கு மட்டும் சுயநலமா இல்லையா? அவங்கள போய் காப்பாற்ற வேண்டாமா? நம்மளோட கடமையை பண்ண வேண்டாமான்னு நான் கேக்குறேன். சரி, ஓகே. என்ன இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீ வேற ஒரு மோட்ல இருக்கிற, நான் இப்ப சைலண்ட் மோட்ல இருந்து இப்ப நான் உன்னை திருப்பி கேள்வி கேட்கிற மோடுக்கு போலாமா? வாக்குவாதம் பண்ணுவோம், கொஞ்சம் நல்லா இருக்கும், ஜாலியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, சில உண்மைகள்லாம் வர வைக்கணும்னா ஓ மூடிக்கே வந்தா தான் என்னால முடியும். சரி, பக்கத்து நாட்டுல போர் நடக்குதுன்னு தெரியுது, குண்டு போடுறானுங்கன்னு தெரியுது, எல்லாமே பண்றானுங்கன்னு தெரியுது. நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற ஒரு சராசரி மனிதனா? ஏதோ ஒண்ணு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏதோ ஒண்ணுலாம் பேசக்கூடாது. நான் கேட்கறதுக்கு எனக்கு சரியான பதில் வேணும். ஏதோ ஒண்ணு எப்படி? இப்போ இந்த டப்பாவை இங்க இருந்து தள்ளி இங்க வைக்கிற இது ஏதோ ஒண்ணுதான். இது பண்றதுனால இப்ப பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இல்ல. சரி, நான் அடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு படி மேல போனா சோசியல் மீடியால ஷேர் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? மோடிக்கு ட்வீட் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? மம்தா பானர்ஜி என்னால முடிஞ்சது எல்லாமே பண்ணலாம். பட் இத்தனை பண்ணிருக்காங்க, இவ்வளவு மாற்றங்கள் பண்ணி எதுவுமே நிகழல. அப்ப நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? நான் என்ன மீன் பண்றது என்ன மட்டும் இல்லப்பா, எல்லா சராசரி மனிதனையும் தான் சொல்றேன். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உயிர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு முயற்சி, உட்கார்ந்து ப்ரே பண்றது மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர, ஒரு படி மேல போனா ரோட்ல இறங்கி ஜல்லிக்கட்டுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ண மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு படி நீ மேல போறனா அவன் நாட்டுக்கு கிளம்பி போய் அவனுக்கு ஆதரவா கூட பண்ணலாம். பட் இப்ப அதுக்கு நமக்கு டைம் இருக்கா? நான் உனக்கு சிம்பிளா ரொம்ப சொல்லிட்டேன். இப்ப நீ இந்த கேள்வி கேட்கறன்னா என் கிளாஸ் சரியா புரிஞ்சுக்காம கேட்கறதா அர்த்தம். எப்படி? உலகமே பொய்யின்ட்டேன் நான் சொல்லல, சித்தர்களே சொல்லிட்டாங்க. உலகமே ஒரு நாடகம் மேடைன்ட்டாங்க. காயமே பொய்யடா, காற்றடைத்த பையடான்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்ட்டாங்க. இப்ப நான் முக்தி நிலை அடைகிறதா என் நோக்கம் நான் நினைப்பனே தவிர, இப்போ ஒரு நாட்டுல குண்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நான் இங்க அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அன்னதானம் பண்றேன்? பசிக்குது, அன்னதானம் பண்றேன். என்னால மேக்சிமம் முடிச்சது இவ்வளவுதான். இதை தாண்டி என்னால பண்ண முடியும்னா பண்ணுவேன், பண்ண முடியாதுன்னா பண்ணாம இருப்பேன். சோ நீ கேட்கிற கேள்வி மக்களை கேட்கிற கேள்வி இல்ல, உன்னை நீயே கேட்டுக்கிற கேள்விதான். ஒரு படி மேல போனா அவங்களுக்காக நான் ஃபீல் பண்ணலாம், அனுதாபம் பண்ணலாம். அதை தாண்டி நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? நான் வெடிகுண்டை கட்டிட்டு போய் கூட மனித வெடிகுண்டா கூட மாறலாம். ஆனா அது எனக்கு அவசியம் இல்ல, தேவையில்லை. நான் நின்னுட்டேன். புரியுதா? ரைட்னா. உங்க ஃபேமிலில யாருக்காச்சும் பிரச்சனை வந்தா நீங்க இறங்கி செய்வீங்க. மத்த ஃபேமிலி யாருக்கும் பிரச்சனை வந்தா நீங்க பேசாம மெடிடேஷன் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு உட்காந்துறீங்க. அப்படிதானா? புரிஞ்சிருச்சுன்னா தம்பி, நீ அதாவது எப்படி கேக்குற அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேள்றா. முதல்ல லிசன் பண்ற கெப்பாசிட்டி வாடா. ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணு. என்ன பேச விட்டாதானே தெரியும். என்னை அறிவாளின்னு காமிச்சிருக்கா இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தி உன்கிட்ட ஜெயிக்கணும்ன்றக்காவா பேசிட்டு இருக்கேன் நானு. நல்லா புரிஞ்சுக்க. என் கண்ணு முன்னாடியே ரேப் என் தங்கச்சியே ஒருத்தன் பண்றானாலும் என் கை எதிர்க்க இருந்தாதான் நான் தடுக்க முடியும். அதுக்குண்டான முயற்சி எடுக்க முடியும். நம்மளை மீறி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற? அது நம்ம கண்ட்ரோல்லயே கிடையாது. நீ எமோஷன்ல பேசுற. ஆன்மீகம்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்க. அட்டாச்மெண்ட் அண்ட் எமோஷன்ஸ்ல இருந்து வெளியில வந்து நின்று விழிப்புணர்வு நிலையில பாக்குறவனுக்கு தான் ஆன்மீகம் வரும். எமோஷன்லயும் அட்டாச்மெண்ட்லயும் சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு என் நாடு போதே, என் மக்கள் கஷ்டப்படுறானே, அவஸ்தப்படுறானேன்றப்ப அழுக வரும், வேதனை வரும். எல்லாம் ஒரு ஆன்ம உருக்கம் அடையாது. அது யோகத்துக்கு செட் ஆகாது.
கொதிக்கின்ற நீரில் எப்படி உன்னுடைய தெளிவான முகத்தை பார்க்க முடியாதோ அதே மாதிரி படபடப்பிலும் வேகத்திலும் கொதிக்கின்ற கோபத்தில் உண்மையை உன்னால கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லண்ணா, பெருசா இல்லண்ணா. நன்றி. குருவின் பரிபூர்ண அருளாசிகள், வாழ்த்துக்கள். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது. மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது, அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்க தான். நீங்க இல்லாம இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியார போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டு இருக்கு. வள்ளலார் சொல்வது போல ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடி தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு. எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ₹1 இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன். குருவே சரணம்.